திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 515 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 132. நாளைய தினம் புத்த மத குருவை வாதத்திலே வென்று சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற மனக்கவலையோடு தில்லைவாழ் அந்தணர்கள் தத்தமது இல்லங்களிலே சென்று சேர்ந்து இரவு உறக்கம் கொள்கின்றார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் அவர் தம்மை தரிசித்த பக்குவ ஆன்மாக்கள் பரமுக்தி அடையும்படி கனக சபையிலே ஞான நடனம் செய்தருளும் பரமபிதா. அத்தகைய பெருமான் தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரின் கனவிலும் சென்று திருக்காட்சி கொடுக்கின்றார். பெருமான் தமது அருமையான திருக்கரத்தில் ஒரு பொற்பிரம்பை தாங்கி தழைத்த ஜடாமுடியையும் திருமேனியிலே தரித்த விபூதியையும் உடையவராகி எல்லோராலும் விரும்பத்தக்க பேரழகு பொருந்திய ஒரு சித்தர் வடிவம் கொண்டு தில்லைவாழ் அந்தணர்களாகிய தீட்சிதர்களது ஸ்வப்னாவஸ்தையில் சூரியோதயத்திற்கு முன்னர் 4வது ஜாமத்தில் அத்தகைய சித்த திருவுருவம் கொண்டு வெளிப்பட எழுந்தருளினார். சூரியன் எழுவதற்கு முன்பு கடைசி ஜாமம். அந்த காலத்தில் காணும் கனவின் பலன் அது உடனே பலித்தமாகும், உடனே நடந்துவிடும் என்று ஸ்வப்ன சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அத்தகைய கடைசி ஜாமத்திலே சித்தமூர்த்திகளாய் திருவுருவம் கொண்டு ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் திருக்காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து தம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். வருந்துவது ஒளிமின் நம் ஊர் எல்லையின் வைகி அன்பால் இருந்தனன் வாதவூரன் இவ்வுரை கேட்டபோதே பொருந்திய தர்க்கநூலால் புத்தரை வெல்வான் இன்னே அருந்தவம் உடைய நீர் போய் அழைத்திடும் அவனை என்றார் என்பது திருவாதவூரடிகள் புராணத்திலே இருக்கின்ற திருப்பாடல். சித்தமூர்த்திகளாய் திருவுருவம் கொண்டு தில்லைவாழ் அந்தணர்களின் ஸ்வப்னாவஸ்தையில் எழுந்தருளிய ஸ்ரீமத் நடராஜ பெருமான் தம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். திருவாதவூரன் என்கின்ற உண்மை அன்பினன் நமது தில்லை மாநகரின் புற எல்லையில் சிவயோகம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல கேட்டவுடனே சித்தாந்தத்தில் பொருந்திய தர்க்கசாஸ்திர விதிப்படி பௌத்தர்களை வாதித்து வெல்வான் நம் அன்பனான திருவாதவூரன். எனவே அரிய தவத்தை உடைய நீங்கள் இப்பொழுதே போய் அவனை தப்பாது அழையுங்கள். எப்படி வெற்றி பெறுவோமோ என்று மனம் வருந்துவதை இனி நீக்கிவிடுங்கள் என்று அருளிச் செய்தார் ஸ்ரீமத் நடராஜ பெருமான். சிதம்பரம் பூலோக சிவலோகம். எனவே அதன் உள் எல்லைக்குள் வசித்தல் சிவஞானிகளுக்கு தகாது என்ற உண்மையை திருவாதவூரடிகள் தம் மெய்யன்போடு உணர்ந்து சிதம்பரத்தின் புற எல்லையில் வசித்து வருகின்றார். எனவே நம் ஊர் எல்லையில் வைகி இருந்தனன் என்றும் அன்பால் இருந்தனன் என்றும் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் அருளிச் செய்தார். சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்தாத தர்க்கநூல் பாகுபாடுகளும் இருக்கின்றன. எனவே அவற்றை விலக்கி பொருந்திய தர்க்கநூல் என்று அருளிச் செய்தார். சிவ அனுபூதிமானாகிய திருவாதவூர் பெருமானை கண்டு திருவாதவூரரோடு பேசுகின்ற அரிய தவத்தை செய்தவர் நீங்கள் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் செய்த தவம் என்பது திருவாதவூரடிகள் பெருமானை தரிசித்து அவரோடு பேசுகின்ற அந்த பெரும் பேறு. அதற்கு காரணமான அரிய தவத்தை செய்தவர்கள் என்று ஸ்ரீமத் நடராஜ பெருமானை தில்லைவாழ் அந்தணர்களை அவ்வாறு அழைக்கின்றார். திருவாதவூர் அடிகளை அழையுங்கள், அவர் வெல்லுவது நிச்சயம். எனவே நீங்கள் வருந்தாதீர்கள் என்றும் அருளிச் செய்தார். இதே செய்தியை தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் அனைவரின் ஸ்வப்னாவஸ்தையிலும் சென்று எழுந்தருளி எம்பெருமான் இவ்வாறு அருளிச் செய்தார். எனவே ஸ்வப்னாவஸ்தையின் கண் கண்ட இந்த கனவு அது தில்லைவாழ் அந்தணர்களை அதிசயிக்கச் செய்தது. தில்லைவாழ் அந்தணர்கள் நித்திரை விட்டு உடனே எழுந்தார்கள். கனக சபையின் கண்ணே திரு நிறுத்தம் செய்தருளும் ஒளி பொருந்திய வளையலை தரித்த சிவகாமியம்மை சமேதராகிய சபாநாயகர் தங்களுக்காக செய்த பெருங்கருணை, தங்கள் மாட்டு முகிழ்த்த அந்த பெரும் கருணை
அதன் காரணமாக தாமே எழுந்தருளி வந்து திருவாய் மலர்ந்தருளிய தர்க்க ஜயோபாயத்தை தமது உள்ளத்தின் கண் பலகாலம் சிந்தித்து தெளிந்து மன மகிழ்ச்சி கொண்டார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். தங்களது சிவந்த கைகளை சிரசிலே கூப்பி வைத்து அஞ்சலி செய்தார்கள். பின்னர் சிதம்பர ஆலயத்தின் பேரம்பலமாகிய திருமண்டபத்திலே அனைவரும் வந்து ஒன்றாக கூடினார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் ஒரு நிமித்தத்தின் மேல் வைத்து சபை கூடுகின்றார்கள். அப்படி அவர்கள் கூடும் இடமே பேரம்பலம் என்பதை கர்ண பரம்பரை அதனாலும் நாம் அறிகின்றோம். மேலே சொன்ன பிரகாரம் பேரம்பலத்தின் கண் வந்து ஒன்றாகச் சேர்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் ஜோதிக்குள் முகத்தவர்களாகி, அதாவது முடிவற்ற பேரருளை உடைய சபாநாயகர் பெரிய ஸ்வப்னாவஸ்தையிலே எழுந்தருளி வாதவூரடிகளுக்கு இடத்திலே தம்மை சென்று சொல்லும்படி பணித்தருளிய அந்த திருவாக்கு காரணமாக மலர்ந்த திருமுகங்களை உடையவர்களான தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தனித்தனியே பெருமான் தங்கள் ஸ்வப்னாவஸ்தையிலே எழுந்தருளிய அந்த பேரற்புதத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழ்கின்றார்கள். தெய்வத்தன்மை பொருந்திய கனகசபையிலே திருநடனம் செய்தருளும் சபாநாயகர் பரவப்பூசிய விபூதியும் சிவந்த ஜட்டாமுடியும் பொற்பிரம்பும் கொண்டு இருள் விரிந்த இரவு காலத்திலே தமது ஸ்வப்னாவஸ்தையிலே எழுந்தருளி இவ்வாறு மொழிந்தார், திருவாய் மலர்ந்து அருளினார் என்று அனைவர்களும் தாங்கள் தாங்கள் கண்ட கனவு நிலையை தனித்தனி ஒருவருக்கு ஒருவர் அப்படியே சொல்லி மகிழ்ந்தார்கள். எம்பெருமான் எழுந்தருளிய திருத்தோற்றம், அந்த சித்த வடிவமும், எல்லோரும் கனவு கண்ட காலமும், அவர்கள் கனவு கண்ட அந்த நிலைமையும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியே எம்பெருமான் திருவருள் புரிந்தார் என்ற அந்த அற்புதத்தை, அதிசயத்தை சொல்லி சொல்லி மகிழ்ந்தார்கள். எம்பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய அந்த செய்தியும் ஒன்று போலவே இருந்தது. பரமபிதாவும் கனகசபையின் கண் நடிக்கும் பூஜிதை உடையவருமாகிய சபாநாயகரது திருவருள் திறத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து தத்தம்மில் அன்பு கூர்ந்து தாங்கள் தரித்துள்ள அந்த வருத்தத்தை நீக்கிக் கொண்டார்கள். மெய்தவ வாதவூர் பெருமான் திரு வாதவூரடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வீற்றிருக்கின்ற இடத்தை அடைவோம் என்று கருதி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளது நல்ல பர்ணசாலையை மிகச் சீக்கிரமாக சென்று அடைந்தார்கள். சிதம்பரத்தின் எல்லையிலே வில்வாரண்யத்திலே நல்ல பர்ணசாலையை அமைத்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவயோகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த வில்வாரண்யத்து நல்ல பர்ணசாலையை அடைகின்றார்கள். ஒரு நொடிக்கு ஒரு நொடி சிவப்பிரகாசம் அதிகரித்து கொண்டே ஜொலிக்கின்ற திருவருள் குன்றாக விளங்குகின்ற வாதவூரடிகள் பெருமானை பேரன்போடு நாடி மனம் உவந்து தரிசிக்க பெற்றார்கள். பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் ஓதி முக்தி பெற்று உய்யும் வண்ணம் திருவாசகமாகிய தமிழ் வேதத்தை திருவாய் மலர்ந்தருளும் அந்த அசைவற்ற கிருபாமூர்த்தி, அந்த திருவருள் குன்று என்று திகழ்கின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்பொழுது அந்த சிவபக்த சிரோமணியாகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பத்மாசனத்திலே வீற்றிருந்து சிவயோகம் சாதித்து கொண்டிருக்கும் போது தில்லைவாழ் அந்தணர்கள் இவ்வாறு வந்து வணங்கி நிற்கவே சிவயோகத்திலிருந்து எழுந்து அருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பஞ்ச சபைகளிலே மேம்பட்டு விளங்கும் கனகசபையின் கண் பஞ்ச கிருத்திய நிறுத்தம் செய்தருளுகின்ற சபாநாயகர் தங்களுக்கு ஸ்வப்னாவஸ்தையின் கண் வெளிப்பட்டு திருவாய் மலர்ந்தருளிய அந்த அதிமங்கல சமாச்சாரங்களையெல்லாம் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளிலே தில்லைவாழ் அந்தணர்கள் சமர்ப்பித்தார்கள், விரிந்து விண்ணப்பம் செய்து நிற்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் செய்த இந்த விண்ணப்ப வாசகம் சிவபக்திமானாகிய திரு வாதவூரடிகள் பெருமானது செவிப்புலத்துக்கு விஷயமாகவே திருப்பெருந்துறையின் கண் ஞானோபதேசம் செய்த காலத்திலே தம்முடைய பரமாச்சாரியார் தமக்கு ஆக்ஞாபித்து அருளிய அந்த ஆக்ஞையை தற்பொழுது நினைக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இன்னும் சின்னாள் இந்த பூமியிலே தங்கியிருந்து அற்புத திருவாசகம் பாடியருளி
தில்லைக்கு எழுந்தருளி புத்தர்களை வாதில் வென்று பின் உம்மை எம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வோம் என்று தமது பரமாச்சாரிய சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே தமக்கு அருளிய அந்த ஆக்ஞையை தற்பொழுது தம் நினைவிலே கொண்டார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே தம்மிடத்து வந்து சேர்ந்த தில்லைவாழ் அந்தணர்களோடு உடனே புறப்பட்டு அருளினார். மிக விரைவாகச் சென்று அழகிய சபாநாயகரை தரிசித்து வணங்கி திருவருள் பெற்று புத்தர்கள் இருக்கும் மண்டபத்தை அடைந்து அங்கே எழுந்தருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். புத்த சமயம் என்பது வேதங்களுக்கு புறம்பாகிய மித்யா சமயம் ஆகும். வேதங்களை முக்கிய பிரமாணமாக கொண்ட வைதிக சமயத்தை எதிர்த்து எழுந்த சமயம் புத்த சமயம். அத்தகைய வேதத்துக்கு பாஹ்யமான புறம்பான மித்யா சமயங்களான புத்தர்களது துர்முகத்தை பார்ப்பது அது சைவ சித்தாந்திகளுக்கு பெரும் பாவம். இந்த புத்த மதம் பொய் மதம். எனவே இந்த புத்தர்களது துர்முகத்தை நாம் நேரே பார்த்தால் அது பாவமே அதிகமாகும் என்று அங்கே திரையிடச் சொல்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். நடுவே திரை, திரைக்கு அந்த பக்கம் புத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் திரைக்கு இப்பால் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் என்றபடி அதனை அமைத்து கொண்டு திரைக்கு இந்த புறம் அழகு பொருந்திய ஆசனத்தின் மீது வீற்றிருந்து அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். சிவஞானிகள் என்பவர்கள் திருவருளை முன்னிட்டே அனைத்தையும் செய்வார்களே தவிர தத்போத முனைப்பை முன்னிட்டு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். எனவே நேரே திருமன்றத்தினை வணங்கி அருள் பெற்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இவ்வாறு புத்த சமயிகள் இருக்கின்ற மண்டபத்தை அடைந்து நடுவே திரையினை அமைக்கச் சொல்லி திரைக்கு இந்த பக்கம் ஒரு நல்ல ஆசனத்திலே எழுந்தருளி இருக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திரைக்கு அந்த பக்கம் இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்த புத்த மத குருவும் அவரது சிஷ்யர்களும் இருக்கின்றார்கள். இதே சபைக்கு தமிழ்நாட்டு மூவேந்தர்களிலே சிரஸ்தானமாக வைத்து நன்கு மதிக்கப்படும் சோழ மகாராஜா வந்து சேருகின்றார். அதோடு நிலைபெற்ற வேதங்கள் சிவாகமங்களிலே மகா பாண்டித்யமுடைய பிராமணர்கள், பௌராணிகர்கள், அரிய கலைஞானங்களில் வல்ல விற்பன்னர்கள் இந்த நல்லவர்களோடு விரைந்து சிதம்பரத்திற்கு வந்து சேருகின்றார்கள். வந்த எல்லோரும் அழகிய சபாநாயகரது திருச்சந்நிதியை அடைந்து தரிசித்து வணங்கி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு திருப்புலீஸ்வரத்திலே இருக்கின்ற இந்த வாதம் நடக்க இருக்கின்ற மண்டபத்திற்கு வந்து சேருகின்றார்கள். அங்கே திருவருளை உடைய மெய்யன்பராகிய திருவாதவூரடிகளது திருவடிகளை வணங்கி ஸ்தோத்திரம் செய்து திருவாதவூரடிகள் பெருமானுக்கு அருகே இடப்பட்ட நல்ல ஆசனங்களிலே அமர்கின்றார்கள். சோழ மகாராஜனும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அருகே இருந்த ஆசனத்திலே அமர்கின்றார். சோழ நாட்டு அரசன் அவர் மகாராஜா. அவரின் கீழே இருக்கின்ற சிற்றரசுதான் ஈழமண்டலம். எனவே வளம் பொருந்திய ஈழமண்டலாதிபதி இலங்கை மன்னன் அங்கே வந்து சேர்ந்தார் என்று பார்த்தோமே. அந்த இலங்கை மன்னன் சோழ மண்டலாதிபதியான சோழ மகாராஜாவை கண்டவுடன் விரைவாக எழுந்து வந்து பாதங்களை வணங்கி திரைப்பொருட்களையெல்லாம் கொடுக்கின்றார். மகாராஜாவே நீடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நிற்கின்றார் இலங்கை மன்னவர். அந்த புத்த அரசனை சோழ ராஜாவும் மனம் வந்து நோக்கி, ஈழ மண்டலாதிபதியே, நீர் தந்த யானைகளெல்லாம் மிக நல்லன. நீர் கொடுத்த திரைப்பொருளிலே இருந்த ரத்தினங்களுக்கு விலை மதிப்பு என்பதே இல்லை என்றெல்லாம் புகழ்ந்து அனைவரும் சூழ்ந்திருக்குகின்ற அந்த சபையிலே நடுநாயகமாக வீற்றிருக்கின்றார் சோழ மன்னவர். வாதி பிரதிவாதிகளது விக்ஷேப ஆக்ஷேபங்களை ஆராய்ந்து உணர்ந்து ஜெய அபஜயங்களை நடுநின்று வரையறுத்து நிச்சயித்து கூறும் மத்தியஸ்தர்களாகிய அவர்களும் அந்த அரசனுக்கு பக்கத்திலே இருக்கின்றார்கள். மத்தியஸ்தர்கள் என்பவர்கள் பகை நட்பு என்ற இரண்டிலும் படாத நடுநிலையாளர்கள். இவ்வாறு அந்த சபையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் தபோதனர்களோடு மன மகிழ்ச்சியாக இனிதாக வீற்றிருக்கின்றார்கள். பரந்த சிவாகமங்களில் வல்ல திருவாதவூரடிகள் பெருமான் இழிகுணம் பொருந்திய அந்த புத்த மத குருவோடு சமயவாதம் செய்கின்ற
இந்த சபையை காண வேண்டும் என்று அங்கே வந்து சேர்ந்தவர்களெல்லாம் இன்னும் யார் யார் என்றால், பழைய வேதங்களை இந்த நில உலகத்திலே பரப்புகின்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் சப்த ரிஷிகளும் அஷ்ட திசைகளிலே இருக்கின்ற இந்திரன் முதலான அஷ்டதிக் பாலகர்களும் ருத்ரர்களும் வித்யாதரர்களும் சூரிய சந்திரர்களும் இன்னும் எல்லோரும் அந்த சபைக்கு வந்து சேருகின்றார்கள். சிவாகமங்கள் 28ம் 28 கோடி அளவில்லாத கிரந்தங்களை உடைய விரிந்த நூல்கள். அபரஞானமாகிய சிவாகமங்களை பரஞானமாகிய அனுபூதி ஞானத்தோடு ஒட்டி உணர்ந்தவர் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அப்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற அந்த சபை, அது இருதிறத்து அரசர்கள் முன்னிலையிலும் சமயவாதம் செய்து பதி நிச்சயம் செய்கின்ற அந்த மகாசபை. தன்னுடைய சேனைகள் சூழ சபாநாயகமாக அந்த சபையிலே வீற்றிருந்த தண்ணிய காவிரி நாட்டை உடைய சோழ மகாராஜா அப்பொழுது எழுந்து நிற்கின்றார். தென் பெருந்துறை சூழ் நாடன் தெற்கு திசையிலே இருக்கின்ற திருப்பெருந்துறையைச் சூழ்ந்த பாண்டிய நாட்டை உடைய திருவாதவூரடிகள் பெருமானது திருவடிகளை வணங்கி நிற்கின்றார் சோழ மன்னவர். வணங்கி நின்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளிலே விண்ணப்பம் வைக்கின்றார் சோழ மன்னர். எம்பெருமானே, சிவஞான நீர்மையை உடைய நமது சித்தாந்த சைவத்தை ஸ்தாபித்தல் தேவரீரது கடமையாகும். நமது சித்தாந்த சைவத்தை நிராகரிப்பதற்காக இங்கே வந்த இந்த புத்தர்களை அவர்கள் வாதத்தில் தோற்றபின் அவர்களை தப்பாது தண்டித்தல் தமியேனது கடமை என்று விண்ணப்பம் செய்கின்றார் சோழ மன்னர். திருப்பெருந்துறை அது உபதேசஸ்தானம். அந்த உரிமை தோன்ற பாண்டிய நாட்டை தென் பெருந்துறை சூழ் நாடு என்று விசேஷித்து 36 தத்துவங்களையும் கடந்து நின்ற செம்பொருளை, அந்த சிவ பரம்பொருளை சிவஞானம் வாயிலாக உள்ளவாறு உணர்வது சித்தாந்த சைவம் ஒன்றேதான். எனவே அந்த சித்தாந்த சைவத்தை இங்கே ஸ்தாபிக்க எழுந்தருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் சிவஞான நீர்மையை, நமது சித்தாந்த சைவத்தை ஸ்தாபித்தல் தேவரீரது கடமை என்று விண்ணப்பிக்கின்ற அரசர், அதே நேரம் சிவநிந்தகர் வேத சிவாகம நிந்தர்களுக்கு பிராணதண்டமே பிராயச்சித்தம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி சாஸ்திரங்கள் கூறுகின்ற அந்த தண்டனையை தப்பாது செய்வேன் என்றும் சோழ மன்னர் கூறுகின்றார். சித்தாந்த சைவ கடவுளாகிய முதல் பொருள் பூதம் முதலான 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கின்றது. சிவ நிந்தகர்களை கோரலே பிராயச்சித்தம் என்பது வேத நிந்தனை சைவ நிந்தனை செய்பவர்களை கண்டால் அவர்கள் சொல்கின்ற அந்த வேத நிந்தனையையும் சைவ நிந்தனையையும் கேட்டால் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி தண்டனை கொடுப்பதற்கு இயலவில்லை என்றால் தமது 2 காதுகளையும் பொத்திக்கொண்டு உடனே அந்த இடத்திலிருந்து அகன்று விட வேண்டும் என்றெல்லாம் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சோழ மகாராஜா இவ்வாறு திருவாதவூரடிகள் திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்ய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளிய அந்த சமயமே, அந்த தருணத்திலேயே இலங்கையிலிருந்து வந்த பொய்ச்சமைகளாகிய பௌத்தர்களெல்லாம் மனம் அயர்ச்சி அடைந்தார்கள். திருவாதவூரடிகள் பெருமானோ சோழ மன்னரது சிவபக்தி மேலீட்டை நோக்கி உள்ளம் மகிழ்ந்தார். இப்பொழுது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த சபையிலே தம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். வந்திருந்த புத்த குருவை நோக்கி கேட்டு அருளுகின்றார். மயக்க வார்த்தைகளை பேசும் புத்த குருவே, நீ இங்கே வந்த காரணம் என்ன என்று சொல் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கேட்கின்றார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் இந்த கேள்வியை கேட்ட புத்த குரு பதில் சொல்கின்றார். நான் இந்த ஸ்தலத்திற்கு வந்தது எதற்காக என்றால், நிலை பெற்ற எம் புத்த கடவுளை தவிர உலகிற்கு வேறு கடவுள் இல்லை என்று உம்மோடு வாதம் செய்து இங்கே நீங்கள் எல்லோரும் பார்க்கும்படி இந்த கனக சபையிலே நம் புத்த கடவுளை ஸ்தாபனம் செய்வோம். இதற்காகத்தான் நான் நேற்றே இங்கே வந்திருந்தேன். இதுவன்றி நான் எண்ணி வந்த காரியம் வேறு ஒன்றுமில்லை என்று கூறினார் அந்த புத்த மதகுரு. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி புத்த குரு இவ்வாறு சொல்கின்றார். புத்த கடவுளே கடவுள், வேறு கடவுள் இல்லை என்று
உம்மை வாதத்தில் வென்று நம் புத்த சமய கொள்கையை உமக்கு உடன்படுத்தி உமது சம்மதமும் கொண்டே நம் புத்தக் கடவுளை இந்த கனக சபையிலே ஸ்தாபனம் செய்வேன் என்று சொல்கின்றார். இதனை கேட்டருளுகின்றார் நம் சமயக்குரவராகிய திரு வாதவூர் அடிகள் பெருமான். புத்த குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நம் சமயாச்சாரியாராகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு வாதவூர் அடிகள் திருப்புன்னகை செய்து அருளுகின்றார். பின்னர் புத்த குருவை நோக்கி மறுமொழி பகர்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பூர்வ ஜன்ம தவம் ஒரு சிறிதும் இல்லாத புத்த குருவே, முயல் எப்போதும் யானை ஆகாது. நன்று, நீ கூறிய இது மிகவும் நன்று. அது இருக்கட்டும். இப்பொழுது எனது கேள்விகளை வைக்கின்றேன், கேளுங்கள். உங்களது நல்ல பெரிய கடவுள் என்று சொல்கின்றீர்களே, அப்படிப்பட்ட உங்களது கடவுளது லட்சணத்தையும் உயிர்களெல்லாம் உங்கள் கடவுளின் அடியில் சென்று சேருகின்ற முக்தி லட்சணத்தையும் இங்கே சொல்லுங்கள் என்று கேட்டு அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இவ்வாறு சமயவாதம் தொடங்குகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.